மக்களே, நாம அட்டாக் ஆன் டைட்டன் எபிசோட் 5க்குள்ள போயிடலாம். டைட்டன்ஸ் எல்லாமே ஊருக்குள்ள வர தொடங்கிருச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் போட்டு அடின்னு போட்டு அடிக்குது. அங்கே பார்த்தா அந்த போலீஸ் போஸ்டில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க கதைச்சிட்டு இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்களுடைய குரூப்ஸில் இப்போ என்னன்னா, இப்போ இந்த டைட்டன்ஸ் எல்லாமே டவுனுக்குள்ளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் பீரங்கி இப்போ பயன்படுத்த வேணாம். என்னையும் உன்னுடைய ஒய்ஃப்டையுமே இதை கொஞ்சம் சொல்லிக்க, புரியுது தானே? ஆமாம், நீங்கள் எல்லாருமே எங்கே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்கே பார்த்தா அவங்க ஒரு ஆளுமே இல்லை. அங்கே ஒவ்வொன்றுமே தனித்தனியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு டைட்டன்ஸும் மட்டும் இல்லாமல் போலீஸ் போஸ்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் பேருமே செத்துடுறாங்க. அதை தஞ்சை காட்டு எழுதுகிறாங்க. என்ன இவங்க இதெல்லாமே அட்வான்ஸ் டீமுடைய ட்ரூப்ஸ் ஆச்சு, இவங்களுமே செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்புகுந்து, அது மட்டும் இல்லாமல் வெளிப்புகுந்து எல்லாமே சேர்த்துக்கிட்டு அடின்னு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த வாழை டைட்டனு எல்லாத்தையுமே போட்டு மிதிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. எல்லா டைட்டனுமே வந்துக்கிட்டு இருக்குது. அவங்க எருமின் அப்படியே ஸ்லேப் பண்ணி வைக்கிறா. அதை பார்த்துட்டு இந்த ஜீன் என்ன சொன்னாலும், எருமின் நீ டக்குன்னு எலும்புன்னு சொல்லிட்டு பிடிச்சி தட்டுறா. அங்கே அவள் இன்னும் எலும்பே இல்லை. என்ன வைக்க நடந்துச்சு, இவ அப்படியா இறந்துட்டாவா? ஷிட்டுன்னு சொல்லிட்டு இது செஞ்சிட்ருக்கிறான் ஜீனு. அந்த ஸ்குவாட் எல்லாருமே தெரியாத இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்குவாடுமே நிற்கிது. அவங்க எர்மின் என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கிறான்னா, இவளை காப்பாற்ற வந்து இவனை தூக்கி பிடிச்சி அடிச்சுட்டு தான் அவன் நடிச்சிட்டு இருக்கிறா. அவன் செத்துட்டான் என்று சொல்லிட்டுக்குள்ள அவன் கேட்டனே, அவன் எர்மின் நீ சரியாக தானே இருக்கிற என்று கேட்குறான். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறான்னா, இதில் தான் ஃபுல்லாக சுற்றி பாரு முட்டாளே, உனக்கு என்ன ஒன்றுமே ஒழுங்காக தோணுது இல்லையான்னு சொல்லக்குள்ள ஜீன் சொல்கிறான். அதாவது அர்மின் பார்த்துட்டு சொல்கிறான்னா, ஷட்டப் அர்மின் நீ இப்படிலாம் சொல்லாத, இதான் என்னது என்ன சொல்லக்குள்ள அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறான்னா, இவனை லீவ் காணே என்ன சொல்கிறா. அதுக்கு கம் டவுன் அர்மின் வான்னு சொல்லக்குள்ள, லூசர் நான் சொன்னேன்ல அவன் இறந்துட்டான்னு சொல்லக்குள்ள அவன் அர்மின் எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க. அங்கே அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மிஷினுக்கு அப்புறமா என்னுடைய கட்டாயம் மேரே பண்ணணும்னு சொல்கிறான் ஒருத்தனை பார்த்து. அங்கே என்ன சொல்கிறான்னா, நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, நான் அப்சண்ட்டாக இருக்கிறேன், எல்லாருமே அப்படி ஃப்ரீஸ் ஆகிருங்கன்னு சொல்லக்கொள்ள இது எல்லாமே உண்மைதான், உங்களுக்கு புரியுதா? அர்மின் நீ நல்லா தானே இருக்கிறேன்னு எல்லாருமே அர்மினை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அர்மின் நினச்சி பார்க்குறா, இதுக்கெல்லாமே ஒரு வழியுமே இல்லை. நான் அவனை பிடிச்சிருக்கணும், நான் அவனை காப்பாற்றிருக்கக்கூடாது, நானே அவனை செத்துருக்கலாம். இந்த உலகம் ரொம்ப விரலானது, அவனுக்கு எவ்வளோ பெரிய கனவு இருந்துச்சு, ஆனால் அது அவனை என்னால் விட்டுட்டான்னு சொல்லக்கொள்ள அவன் அவனை பிடிச்சி சாட்டிக்கிற எல்லாத்தையுமே அவன் யோசிச்சு பார்க்குறா. அப்போ அந்த புள்ளி பண்ணக்கொள்ள இவன் யார் எரன் வந்து காப்பாற்றினது, அடித்து எரனை மிக்காசு அவன் காப்பாற்றினது பற்றியெல்லாம் யோசிக்கிறா. அவங்க எல்லாருமே என்ன சேவ் பண்ணாங்க, அப்படி அவங்க வீக்காக இருந்துமே என்ன சேவ் பண்ணாங்க. என்ன அவங்க எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வீக்கானால்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் என்ன நல்லா இது செஞ்சாங்க, வாழ வச்சாங்க, அவங்கள ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு செஞ்சு. ஆனால் இது எல்லாமே என்னுடைய ஃபால்ட் தான், எரன் சுத்தத்துக்கு நான் தான் தப்புன்னு சொல்லிட்டு அவள் கற்றுக்கிட்டபடி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறா. நீ யாருன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அங்கே என்னென்னு பார்த்தா, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு யாருமே ஹெல்ப் பண்ணு. ஏன்னா இப்போ ஃப்ரான்ஸு செத்துட்டான், துண்டு அடிக்கிறாங்க கடிப்பட்டதில் ஃப்ரான்ஸு. அவள் அப்படியோ ஃப்ரான்ஸு செத்துட்டான், எனக்கு ஹெல்ப் பண்ணு, நீ ஃப்ரான்ஸை போல் ஆகிராத, என்னால் இப்படி ஃப்ரான்ஸை விட்டுட்டு போக முடியாது, நீ வந்து ஹெல்ப் பண்ணுன்னு அர்மின்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கிறா. அவன் அப்படியோ இது கத்திக்கிட்டே இருக்கிறா. இதை பார்த்து அர்மின் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, எல்லாருமே சாகிற மாதிரி இருக்கணும், இந்த சாவை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அங்கே சென்சார் கட் ஒன்று வருது, நான் அது சென்சார் கட்டில் வச்சு போட்டேன். அங்கே ஒருத்தன் விட்டு அடிச்சிட்டு இருக்கிறான் ஒரு ஆள். என்னன்னு பார்த்தா, நீ என்ன எல்லா பாஸ்ட் எல்லாத்தையுமே நினச்சி
இந்த ஊரடி பாஸ்டர் அதை நினச்சி உனக்கு ஹெல்ப் பண்ணும்போது தான் நீ எனக்கு போட்டு அடிக்கிறியா, இதுக்கெல்லாம் நீ நல்லா அனுபவிப்ப, நாங்கள் எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டோம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அவங்களுக்கு கத்திட்டு இருக்கிறான். எல்லாருமே அவனை வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுங்க, அவன் இருக்கிற பிரச்சனையை விட இன்னும் பெரிய பிரச்சனை நமக்கு உண்டாக்கிட்டே இருக்கிறான் சொல்லக்கொள்ள அவன் அந்த திருடமாக இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த டவுனாலையும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, டைட்டனாலையுமே என்னை ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள்லாம் எப்படி நினைப்போங்க, பட் நான் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போப்புறேன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே ஒரு பொண்ணு வந்து, அங்கே பாருங்கம்மா, அங்கே பாருங்க, நம்மளோட அப்பாவை அந்த டைட்டன்ஸ் நம்ம அப்பா அந்த டைட்டன்ஸ் கூட கொலை செய்கிறாருமா சொல்லக்குள்ள அங்கே ஒரு டைட்டன் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. அது இவங்களாம் அடிக்கலான்னு பார்க்கல, அது இவங்களை அதை மிடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்குது. டைட்டன் வந்துக்கிட்டு இருக்குது, எல்லாரையுமே போட்டு அடி போட்டு வந்துட்டு இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த டவுனை நான் காப்பாற்றவே போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது போல் அதை அப்படியே வருது. இவனுங்க எல்லாருமே அவன் இந்த சேர்மாரை சொல்லி தந்தது போல் அதோடைய கழுத்தில் பிடிச்சி அடிக்கிறானுங்க. அதோடைய கழுத்தை பிடிச்சி அடிச்சுன்னு அது அப்படியே சாஞ்சிருது. அதை பார்த்துட்டு இவன் என்ன சொல்கிறான், அதை மிகாசா யோசிக்கிறா, என்ன இது அப்படியே ஸ்லோவாக வருது, அப்படியே ஸ்லோவாக போய் நான் பிடிச்சி அடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் இப்போ சாடிச்சதுக்கு நான் இப்போ உனக்கு பதிலடி தரப்போறேன்னு சொல்லிட்டு போகிறாவ. பிகாஸ் என்ன சொல்கிறான்னா, நான் நினைக்க நீ இப்போ நேச்சுரலாக ஒரு மனுஷனால நீ இப்போ நேச்சுரலாக சாகாமல் ஒரு மனுஷனாலையுமே சாகாமல் மற்ற பேர் அந்த டைட்டன்ஸாலையும் சாகாமல் நீ நார்மலாக தான் இப்படி நான் சாக போகிறேன்னு அந்த திருடனை பார்த்து சொல்கிறா. அப்போ அவனு சொல்கிறான்னா, நீ முதல்ல உன்னுடைய செல்ஃபை நீ முதல்ல ஒழுங்காக பார்த்துக்க, நீயே முதல்ல சாதியா இல்லை, நான் இந்த இடத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது தெரியுமா, நான் இந்த டவுன்ஸ்லேருந்து நான் இத்தனை மனுஷங்களை நான் காப்பாற்றிக்கிறேன், ஆனால் இவங்களாம் எனக்கு ஒரு நன்றி கடன் கூட பட்டது இல்லைன்னு அவன் பார்த்தா அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னை முதல்ல பார்க்க பாரு எனக்கு சொல்லக்கலாம். அங்கே வந்த பாஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அங்கே இவன் என்ன சொல்கிறான்னா, அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, என்னை நீங்கள் சேவ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப டேங்க்னு மிகாசாவை பார்த்து அந்த பொண்ணு சொல்கிறா. அங்கே என்ன சொல்கிறாங்க, நான் மிகாசாவை பார்த்து நீ நல்ல வேலை பார்த்த, நீ நல்ல ஒரு வேலைன்னு பார்த்துருக்கிறேன்னு சொல்லக்கொள்ள அவங்க இன்னொருத்த என்ன சொல்கிறான்னா, நீ அவன்கிட்ட என்ன சொல்கிற, ஆக்சுவலாக தான் நீ சாவேன்னு சொல்கிறியான்னு சொல்லக்கொள்ள யோசிச்சு பார்க்குறா. நான் பாஸ்ட்டை நான் எந்த வீட்டில் நான் பாஸ்ட்டில் எப்படியெல்லாம் இருந்தேன், இங்கே பார்த்தா அவங்க அம்மாவை தான் காட்டுறாங்க, அவள் சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவங்க அம்மா பார்க்குறது எப்படி மிகாசா போலையும் அவங்க அப்பா பார்க்குறதுக்கு ஹனிஸை போல் இருக்கிறாரு. அண்ட் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உன்னுடைய அப்பாட்ட எதுனாலும் நீ கேட்கணும், என்ன உனக்கு டேவிடை பற்றியா சொல்லணும், நீ அதை அவங்க அப்பாட்ட கேளு, டேன்னு சொல்லுமான்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதை இப்போ இவனை தான் காட்டுறாங்க, இவனுடைய பழைய இதை தான் காட்டுறாங்க, இறனுடையது. இறந்த வாப்பா என்ன சொல்கிறான்னா, இது உன்னோட ஒருத்தி இருக்கிறா, அவள் பேர் மிகாசான்னு சொல்லக்கல, அவன் இறன் கேட்குறான், அவன் எப்படி இருப்பா, அவனை என்ன போல, அவன் என்ன செம்ம ஆட்டிடியூடான்னு சொல்லக்கொள்ள அவங்க உள்ளே போய் பார்த்தா நிறைய பேர் செத்திருக்கிறாங்க அவங்க வீட்டுக்குள்ளே. அண்ட் பாய் காய்ஸ், இதோட நம்ம எபிசோட் 5 முடிச்சிக்கலாம். அண்ட் டுமாரோ அடுத்த எபிசோட